ஒவ்வொருத்தர் சொன்னாங்கன்றதுக்காக ஒவ்வொரு மருந்துகளை பாவிச்சா கடைசியில் இதுதான் நிலைமை. உயிர் கூட போகக்கூடிய சூழல் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல். இலங்கை பணிப்பெண் ஒருவர் ஒரே மாதம்தான் தவறான மருந்தால் நடந்த விபரீதம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு பெண்ணுடைய மார்பகம் இரண்டும் அழுகி வரும் அவல நிலை. ஏன், என்ன காரணம்? இலங்கையிலிருந்து பணிப்பெண்ணாக கிரீன்வே ஏஜென்சி மூலம் இவங்க வந்திருக்கிறாங்க. ஒரே ஒரு மாதம் தான். புதுசிலே அவங்களுக்கு மார்பக பக்கத்தில் ஒரு விதமான எரிச்சல் குணம், அதாவது அலர்ஜிக் மாதிரி ஏற்பட்டிருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக சொல்லி நிறைய தடவை வீட்டு ஆளுங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. இந்த நோன்பு மாதம்ன்றதால எப்படியோ அவங்க ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சது க்ரீம் அது இதை கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இவங்களும் அந்த க்ரீம்களை யூஸ் பண்ணி அந்த வலியை போக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. ஆனால் கடைசியில் அவங்களுடைய இரு மார்பகமும் அழுகி போயிடுச்சு. அது ஒரிஜினல் விஷுவலை காட்ட முடியாது. ஆனால் அதோடைய நெகட்டிவ் விஷுவல், அதாவது அது ஸ்கேனிங் விஷுவலில் நான் அதை வீடியோவாக காட்டியிருக்கிறேன். தாய்மையை மதித்து அந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா அந்த வீடியோ இந்த காணொளிக்கு மிக முக்கியமான ஒரு பதிவு. அவங்களுடைய மார்பகம் இரண்டுமே அழுகி போச்சு. அழுகி அந்த இடத்துல பாக்டீரியா நிறைஞ்சு காணப்படுது. அது அந்த விஷுவல் அழகாகவே தெளிவாக தெரியுது. என்ன காரணம்னு பார்க்கும்போது அவங்களுடைய உடம்புக்கு ஒவ்வாமை தான் முக்கியமான காரணமாக அமைஞ்சது. ஏன், அவங்க உபயோகித்த மருந்து அதுதான் அதோடைய சைடு எஃபெக்டை வெளிப்படுத்தி இருக்குது. அதே போல தான் இந்த பணிப்பெண் செய்த மிகப்பெரிய தவறு இன்னொன்று என்னென்னா, இந்த விஷுவல் உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும் அந்த பாக்டீரியாவுடைய நிலைமை, அந்த தாக்கம் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு. இவங்களுக்கு இதுக்கு முன்னாடியே இது மாதிரியான ஒரு ரேஷஸ் போன்ற ஒரு வருத்தம் இருந்திருக்கு, வியாதி இருந்திருக்கு ஒரு வருடத்துக்கு முன்னாடி. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு எப்படியுமே கஷ்டம், குடும்ப சூழல், வெளிநாட்டுக்கு வரணும் அப்படின்ற சூழலில் இந்த மாதிரி விடயங்கள் எதையுமே அவங்க வெளிக்கொண்டு வரல. ஏஜென்ட்டில் ரீசெண்டாக வரும்போது அவங்க மெடிக்கல் போயிருக்கிறாங்க. ஆனால் மெடிக்கல்லையும் எந்த ஒரு ரிப்போர்ட்டும் அவங்களுக்கு எகென்ஸ்டாக வரலை. அதால் வெளிநாடு வந்துட்டாங்க. குவைத்துக்கு ஒரு மாதத்திலே இவங்களுக்கு மறுபடியும் உணவு ஒவ்வாமை, அதே மாதிரி ஒரு சில தண்ணீர் ஒவ்வாமை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா. புதிய நாடு, புதிய இடம், புதிய கிளைமேட், புதிய உணவு வகைகள், இந்த மாதிரி பிரச்சனையால் இவங்களுக்கு மறுபடியும் அதே நோய் வந்திருக்குது. அதே நோய் வந்ததுக்கு அப்புறமா இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லி குவைட்டிக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அவங்க கூட்டிகிட்டு போகலை. அவங்களுக்கு தெரிஞ்ச மருந்துகளை மாத்திரைகளை கொடுத்துருக்காங்க. ஆனால் கடைசியில் அது அவங்களுடைய 2 மார்பகமும் அழுகக்கூடிய நிலைக்கு விட்டு சென்றிருக்குது. அதுக்கப்புறமா இது சம்பந்தமான கேசஸ் உடனடியாக விசாரிக்கப்பட்டது. இலங்கை தூதரகத்துக்கு கோவித்த கமால் சகோதரர் அவர்களுக்கு தகவல் கிடைச்சதோடு எனக்கு அப்டேட் பண்ணியிருந்தார். எம்பசி அறிவித்தோம். எம்பசியோட இதை டீல் பண்ணி ஏஜென்ட்டில் இதை பற்றி பேசினதுக்கப்புறமா உடனடியாக நேற்று இரவு அவங்கள நாட்டுக்கு அனுப்பி வச்சிருக்குது. இப்போதைய சூழலில் இங்கே மருத்துவமனையில் பேசும்போது 2 மார்பகங்களையும் வெற்றி அகற்ற வேண்டி வரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அகற்ற வேண்டிய சூழல் ஏற்படும். 2 மார்பகமும் வெற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல். அல்லாஹ் பாதுகாக்கட்டும் தாய்மார்களை. தயவு செய்து உங்களுக்கு ஏதாவது நோய் சைடு எஃபெக்ட், முன்னாடி ஏதாவது ஒரு நோய் தொற்று இருந்துருந்துச்சுன்னா மறைக்காமல் அதை மெடிக்கல் போகிற நேரத்தில் அப்டேட் பண்ணுங்கள், தெரியப்படுத்துங்க. உங்களுடைய குடும்ப சூழல், வறுமை, கஷ்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய உயிர் அதற்கும் மேலன்றதை மறந்துடாதீங்க. இப்போ இன்றைக்கு காலையில் செய்தியில் கூட நான் சொல்லியிருப்பேன், ஒரு 2 டேப்லெட் சம்மந்தமான ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அது ஒன்று பக்கவாதம் இல்லைன்னா மரணத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு. சில நேரங்களில் நம்ம ஒவ்வொருத்தருடைய சஜஷனில், ஒவ்வொருத்தருடைய பரிந்துரையின் கீழ் நாம் உபயோகிக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள்
கடைசியில் அது நம்மளுடைய உயிரை பறிக்கக்கூடிய ஆபத்தாக கூட அமையலாம். முடிந்த வரைக்கும் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் வைத்தியசாலைக்கு சென்று வைத்தியரிடம், அதாவது நிபுணத்துவம் பெற்ற வைத்தியர்களிடம் அதற்கான ஆலோசனைகளை பெற்று, இப்போ ஒரு தோல் நோயாக இருந்துச்சுன்னா, அலர்ஜிக் ரேஷஸ் மாதிரி இருந்துச்சுன்னா தோல் டாக்டர்கிட்ட போங்க. பல் வலினா பல் மருத்துவர்கிட்ட போங்க. கண் வலினா கண் மருத்துவர்கிட்ட போங்க. கால்கை மூட்டு வலினா எலும்பு முறிவு வைத்தியர்கிட்ட போங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நோய்க்கு எந்தெந்த இடத்துல வியாதி இருக்குதோ அந்தந்த வியாதிக்கு ஏற்ற அந்தந்த வருத்தத்தை குணப்படுத்தக்கூடிய வைத்தியர்களிடம் நீங்கள் உங்களை காட்டிக்கொள்ள வேண்டும். சும்மா சாதாரணமாக தெருவில் போகிறவங்கள்ட்டையோ அல்லது யாராவது நண்பர்கள்ட்டையோ பார்மசிகள்லையோ போய் உங்களுடைய நோய்களுக்கு நீங்கள் தீர்வுகளை தேடும்போது கடைசியில் அது உங்களுடைய உயிரை கூட பறிக்கலாம். ஏன்னா குவைத்தை பொறுத்த வரையில் உங்களுக்கே தெரியும், இந்த மாதம் ரமதான் மாதம் என்றதால் நிறைய பேர் வேலை எப்படியாவது வேலையை வாங்கணும் அப்படின்றதுல தான் குறியாக இருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறதோ அல்லது உங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுறதோ உதவி பண்ணுறதோ இந்த நேரத்தில் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வேலையைத்தான் மும்முரமாக எதிர்பார்ப்பாங்க. ஆனாலும் நம்மளுடைய உயிர் நம்மளுக்கு தான் முக்கியம். நம்மளுடைய குடும்பத்துக்கு, நம்மளுடைய குழந்தைகளுக்கு, நம்மளுடைய கணவன் மனைவிக்கு தான் நம்மளுடைய உயிர் முக்கியம். அதால் தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் மருந்துகளை உபயோகிக்கும் போது டாக்டருடைய சஜஷன் இல்லாமலோ அல்லது வைத்தியசாலையில் நீங்கள் சென்று அதை பரிசோதிக்காமலோ தயவு செய்து மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளாதீங்க. அது கடைசியில் உங்களுடைய உயிரையும் பறிக்கலாம். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இப்போ அந்த சகோதரி நாட்டுக்கு அனுப்பியிருக்குது. அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்றது அங்கே போனதுக்கு அப்புறமா தான் தெரியும். ஒருவேளை குணப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்களுடைய மார்பகம் இரண்டையுமே அகற்ற வேண்டிய சூழல் வரும் அப்படின்னு தான் இங்கே வைத்தியர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. க்ரீம் நீங்கள் சாதாரணமாக அலர்ஜிக்கு நம்ம ஒரு க்ரீம் பூசுறதாக இருந்தால் கூட அதுவும் சில நேரங்களில் இருக்கிற அலர்ஜிக்கு இன்னும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு நோய்களுக்கும் ஒவ்வொரு மருந்து இருக்குது. எல்லா நோய்களுக்கும் எல்லா மருந்துமே சரியாகாது. அதால் தயவு செய்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இந்த நாட்டில் நம்மளுக்கு ஏதாவது ஒன்றுன்னா யாருமே இல்லை, பார்க்குறதுக்கோ கேட்குறதுக்கோ யாருமே இல்லை. அதனால் இருக்கிற நோயை இன்னும் அதிகரித்து வேறு ஏதாவது பிரச்சனைகளை தேடிக்கொள்ளாமல் முடிந்த வரைக்கும் உங்களுடைய உடல்நிலையை சரிப்படுத்துறதுக்கு முடிந்த வரைக்கும் வைத்தியசாலைக்கு போங்க. ஏன்னா சில வீடுகளை வைத்தியசாலைக்கு கூட்டிகிட்டு போகிறதில்ல அப்படின்ற நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எங்களால் முடிந்த வரைக்கும் எங்களுடைய போராட்டம், என்னுடைய உயிர் மூச்சு இருக்கும் வரைக்கும் நான் சொல்லித்தானே இருக்கிறேன், என்னால் முடிந்த வரைக்கும் என்னுடைய போராட்டம் தொடரும். தொழிலாளர்களுக்கான அனைத்து விதமான சலுகைகளையும் எங்களுடைய அரசாங்க அதிகாரிகள் ஊடாக, அரசாங்கத்தின் ஊடாக, தூதரகம் ஊடாக பெற்றுத்தரதுக்கான எங்களுடைய முழு முயற்சியை நாங்கள் எடுத்துக்கிட்டு தானே இருக்கிறோம். ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வுகளை பெற்றுக் கொடுப்போம். அதே மாதிரி தான் தொலைபேசி இலக்கம், இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் அவசர தொலைபேசி இலக்கம் ஒன்று வெகு விரைவிலேயே நிறுவுவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இலங்கை தூதரகம். அதற்கான முயற்சிகளையும் முன்கட்ட வேலைகளையும் நாங்களும் சேர்ந்து முயற்சி எடுக்கின்றோம். தொடர்ந்தும் உங்களுடைய ஆதரவுகளை தாங்க. ரொம்ப கவனமாக இருங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முடிந்த வரைக்கும் தயவு செய்து இதை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.